ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மல்லியை பேஸ் பண்ணி மல்லி மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கட்டு நான் மல்லி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ நண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மல்லியோட சேர்க்க பார்த்து. அண்ட் நிறைய பேர் வந்து நண்டு ரசம் இல்லைனா வந்து நண்டு தொக்கு இல்லை நண்டு நிறைய பேருக்கு தேங்காய் பூலாம் போட்டு ஒரு குழம்பு கூட வச்சுருப்பீங்க. ஆனால் நண்டு மல்லி குருமா ரொம்பவே ரேரான காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நண்டை வச்சு புதுசான டிஷ் இன்றைக்கி உங்களுக்காக கைமணத்தில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ முதல்ல ஒரு கட்டு மல்லியை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு கட்டியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயினாக அரவைக்கு தேவையான மல்லியை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு சட்டியில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ இந்த அரவை ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அரவை வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வதக்கி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸ்ட் அரைக்கணும். அதை செய்கிறதுக்குள்ளே சைட் பை சைட் நீங்கள் நண்டுக்கு தேவையான மற்ற மசாலாக்களையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சட்டி ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பச்சை மிளகா. ஸோ ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது கூட நான் இங்கே சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அரவை வந்து நீங்கள் ஒரு லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆகும் இதை உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. முதல்ல 10 நிமிஷம் இந்த அரவையை ரெடி பண்ணிங்கனாலும் ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் நீங்கள் திருப்பி அதை ஆற வைக்கணும். அதை செய்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து குழம்புக்கு தேவையான சட்டியை வச்சுட்டு அதில் நீங்கள் வதக்க வேண்டியதை வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரவை முடிஞ்சு வர்றதுக்கும் நீங்கள் வதக்கினது சரியாக இருக்கும். உடனே நீங்கள் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஆனியன் இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மல்லியை சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா வதங்கிட்டதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே சேர்த்து இஞ்சி பூண்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூடயே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதிலே தேங்காய் போட்டு அந்த கடாயில் இருக்கக்கூடிய சூட்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடும். இப்போ இது ஒரு சைடு ஆற வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அரவைக்கு தேவையானதை நல்லா வதக்கி ஆற வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த குருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா கல்பாசி. ஸோ கல்பாசி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறேன், அது நான் போடுறேன். அதுக்கப்புறம் மராட்டி மூக்கு,
2 சின்ன சைஸ் அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு அண்ட் கொஞ்சமாக ஜாதிக்காய் பூ, அதுக்கப்புறம் பீ லீஃப். இப்போ இதை லைட்டாக நம்ம எண்ணெயில் வதக்கியும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ரொம்ப நிறைய தேவையில்லை, அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா பேருக்கு ஒரு அரை தக்காளி அதே மாதிரி எடுத்து அதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான மஞ்சத்தூள், ஓவரால் குழம்புக்கு தேவையானதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்த உடனே இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏன் வந்து வெங்காயம்லாம் கம்மியாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த டைமிங்கில் ஏன் பச்சை மிளகா போடணும்னா, பச்சை மிளகாயும் ஆல்ரெடி நம்ம அரவையில் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம அரைக்க பார்த்து இன்னுமே நல்ல காரம் சேர்ந்து வந்துடும். அதனால் இது வந்து ஒரு தாளிப்புக்கு தேவையான அளவு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் மோஸ்ட்லி வந்து சில்லி பவுடர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தூள், குழம்பு தூள் மட்டும்தான் சேர்ப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய தூளாக தான் சேர்ப்போம். நானும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக மல்லித்தூள், எந்த அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறம் குழம்புத்தூள். இது கூட இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை சேர்த்துக்கிறோம். இந்த நண்டு சாறு இறங்குற அளவுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கிராப் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மூடி போட்டு வேக வைப்போம். ஸோ இது வெந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம அரவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நண்டு நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய சாரில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் இந்த அரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக நண்டுடைய மசாலாவோட சேர்ந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். அதை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் திக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 5 minutes கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு, மசாலா எல்லாமே நம்ம ஒரு 5 minutesக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம இது கூட பெருங்காயத்தூளை ஆட் பண்ணோன்னா போதும். ஸோ நம்மளுடைய
மல்லி நண்டு குருமா ரெடி. இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கடம்பா வச்சு ஒரு எக்ஸாட்டிக்கான டிஷ் பண்ண போகிறோம். கடம்பா நார்மலாக நம்மளுடைய கைமணத்துலேயே வந்து தொக்கு இதெல்லாம் செஞ்சுருந்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ்ட் மாதிரி செய்ய போகிறோம். அதுவும் வந்து வெறும் கடம்பா மட்டும் இல்லை, கடம்பா காளான் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி செய்ய போகிறோம். நம்ம இந்த குருமாவோட ரொம்ப சூப்பராக போக வேண்டிய டிஷ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் எடுத்துக்கலாம். நம்ம நண்டு மல்லி குருமா எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு கடம்பா காளான் ரோஸ்ட் அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே கடாயை வச்சுருக்கேன். இப்போ தேவையான எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மெயினாக இதில் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைன் சாப் ஆனியன் வந்து நம்ம முதல்ல போட்டு ஸ்லோவாக குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கடம்பாக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நம்ம நல்லா சாப் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்போதுமே நீங்கள் வந்து கடம்பா எடுக்க பார்த்து வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, நீங்கள் கடம்பாவோட ஹெட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த தலைப்பகுதியில் அதில் பல் இருக்கும். அந்த பல் எடுக்காமல் நீங்கள் கடம்பா குக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே இருக்க வயிற்று பகுதியை எடுத்த உடனே க்ளீன் பண்ணாதீங்க. அதை எடுத்து சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை இழுக்க பார்த்து உள்ளே மை இருக்கும். மை கலங்காமல் எடுக்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மை கலங்குச்சுன்னா அந்த கனவா சைடில் எடுத்து வச்சுருங்க. அதை லைக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பிட்டர் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஆனால் இட்டாலியன்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மையை வச்சே டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க, ஸ்குவிட்டிங் ரிசார்ட்டோ அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ஸ்குவிட் வந்து அவ்வளோ ஒரு டெலிகசின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து ப்ரான் பிடிக்கும் இல்லை எக்ஸாட்டிக்கான சீ ஃபுட் பிடிக்குமோ அவங்களாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடம்பா ஒரே ஒரு தொக்கு நம்ம பண்ணுவோம். அதை எனக்கு தெரிஞ்சு பெருசாக யார் ரெசிபி வீட்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கடம்பா ரோஸ்ட் அதுவும் காளானோட சேர்த்து செய்ய பார்த்து இன்னுமே சூப்பராக இருக்கும். காளானும் கிட்டத்தட்ட கடம்பா மாதிரின்னு சொல்லலாம் வெஜிடேரியன் வெர்ஷனில். இன்கேஸ் காளான் மட்டும் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி செய்கிறதுனா கூட செய்யலாம் வெஜிடேரியன் பீப்புளுக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம். அதுவுமே பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். மெயினாக குழம்பு தூள் தான் நம்ம இந்த ரோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதிகமாக வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக சோம்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா குக்காவை பார்த்து இது கூடயே நம்ம காளானையும் சேர்த்துக்கலாம். காளான் பார்த்தீங்கன்னா அதோடைய தண்டு அது ப்ளஸ் தோல் இது எல்லாத்தையும் உரிச்சிட்டு அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கடம்பாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடம்பா ரோஸ்ட்டுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அதில் இருக்கக்கூடிய தண்ணியே நிறைய தண்ணி ஆகி குக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும்.
அப்போ தான் நம்ம ரோஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய மேஜிக் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் பெரட்டி எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய காளான் கனவா ரோஸ்ட் ரெடி ஆகிடும். அது கூட நம்ம நண்டு குருமாவை வச்சு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த தேங்காய் போட்ட உடனே அப்படியே டிஷ்ஷோட டைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் வேறு லெவல் லைக் இன்னும் ஒரு ஃப்ளேவர் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது இன்னும் ஒரு 2 minutes அப்படி சுண்டி வந்தாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இதோட நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக ஒரு தோசை இல்லைனா நார்மல் சாதத்துக்கு அப்படியே போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ இன்னும் ஒரு 2 minutes ஆச்சுன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது 2 minutes ஆகிடுச்சு. அட்டம்பா காளான் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Chef Saravanan. டாடா.